நாம இன்னைக்கு பார்க்க போறது கவின் ஆண்ட்ரியா நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன மாஸ்க்ங்கிற ஒரு த்ரில்லர் மூவி தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். டைரக்டர் நெல்சனோட வாய்ஸ் ஓவர்ல தாங்க இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. அவர் தான் அந்த படம் முழுக்க வாய்ஸ் ஓவர்லயே கதை சொல்லுவாரு. படத்தோட ஓப்பனிங் சீன்ல எம்.ஆர். ராதா மாஸ்க் போட்ட ஒரு கும்பல் பெட்டி பெட்டியா பணத்தை ஒரு இடத்துல இருந்து கொள்ளையடிச்சிட்டு போறதா காட்டுறாங்க. எவ்வளவு பணமும் எலெக்ஷன் வரதால எம்எல்ஏ மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக வச்சிருந்ததுங்க. இந்த திருட்டுக்கு ஏதோ ஒரு வகையில ரெண்டு பேருக்கு லிங்க் இருக்கு. அந்த ரெண்டு பேரை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுல மொதல் ஆளு வேலுங்கிற ஹீரோவோட கேரக்டர் தாங்க. ஹீரோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருக்காரு. எதுவும் கொலை அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற டிடெக்டிவ் இல்லங்க. புருஷன் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு பொண்டாட்டியை ஃபாலோ பண்ண சொல்றது, பொண்டாட்டி புருஷன் எத்தனை பேரை வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்றது, இல்லனா புருஷன் பொண்டாட்டி அவங்க பொண்ணை ஃபாலோ பண்ண சொல்றதுன்னு கள்ள தொடர்பா கண்டுபிடிச்சு கொடுக்குற ஆளு. இந்த பிசினஸ்ல நல்லாவே காசு பார்த்துட்டு இருக்காப்ல. ஹீரோவை பொறுத்தவரையும் தனக்கு மரியாதை கிடைக்கணும், அது காசு மூலமா தான் கிடைக்கும்னு அதுக்காக பயங்கரமா சம்பாரிச்சிட்டு இருக்கான். மெயினா இவன் அப்பா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. இருந்தாலும் அது கடன்ல இருக்கிறதால அவர் அப்பாவுக்கு எந்த மரியாதையும் கிடைக்கிறது இல்ல. அதான் நம்மளும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். சரி, இந்த மாதிரி வேலையெல்லாம் எப்படி அவ்வளவு தைரியமா பண்றான்னு பார்த்தா இவனுக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் போலீஸ், ஒருத்தர் லாயர். அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஹெல்ப்புக்கு கேர்ள்ஸ், ஹேக்கர்னு ஒரு டீமே இருக்கு. இவனோட கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இப்ப பூமின்னு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. ஆண்ட்ரியா தாங்க இந்த ரோல் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற முக்காவாசி பேர் நெகட்டிவ் கேரக்டராவே இருக்கிறதால அவங்கள மாதிரியே நெகட்டிவ் கேரக்டரா இருக்கிற இந்த லேடியை வில்லினே கூப்பிடுவோம். இவ உமன்ஸ்க்காக ஒரு NGO நடத்திட்டு இருக்கா. அது மூலமா சைல்ட் டிராபிகிங் கும்பல் கிட்ட இருந்து மாற்ற பொண்ணுங்களை அந்த கும்பல் கிட்ட இருந்து காப்பாத்தி அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவங்களுக்கு தேவையான நல்ல படிப்பு, சாப்பாடுன்னு எல்லாத்தையும் கொடுத்து அவ கூடவே வச்சுக்கிறா. இதை மட்டும் பார்த்துட்டு இவளை நல்லவன் நினைச்சிடாதீங்க. வெளியில மட்டும்தான் அது உமன்ஸுக்கான NGO. ஆனா அந்த பொண்ணுங்களை வச்சு இவ பலான தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னங்கறத போக போக பாப்போம். இருந்தாலும் ஊரை பொறுத்த வரைக்கும் இவன் நல்லவங்கிறதால எதிர்கட்சி எம்எல்ஏ, அதுக்கப்புறம் பிளாக் மணி வச்சிருக்க பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ்னு எல்லாரும் டொனேஷன்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் இவகிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இவ தான் அது எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு இருக்கிறது. சொல்ல போனா எம்எல்ஏ எலெக்ஷனுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ற பணத்தை கூட இவ மூலமா தான் பேட்சா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல அவளுக்கு தினேஷ்னு ஒருத்தன் கூட லேண்ட் சம்பந்தமா ஒரு பிரச்சனை ஆகுது. இந்த பிரச்சனையை எப்படி ஸ்மூத்தா முடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அப்பதான் அவளோட அல்லக்கை பேட்டரி மூலமா ஹீரோவை பத்தி தெரிய வருது. அதனால ஹீரோவை அவளோட இடத்துக்கு வர வச்சு இந்த பிரச்சனையை பத்தி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றா. அப்பதாங்க ஹீரோவும் அவனும் முதல் தடவை நேர்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வில்லி கொடுத்த கிளைண்டோட பேக்ரவுண்ட் செக் பண்ணதுல அவன் இந்தியாலேயே வளர்க்க கூடாத சில ஜந்துவெல்லாம் இந்தியாவுக்கு கடத்தி கொண்டு வந்து அதை இங்க வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரிய வருது. அதை அப்படியே ப்ரூஃபோட வில்லி கிட்ட கொடுக்க அவ அதை வச்சு தினேஷை மிரட்டி அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கிடுறா. அவ்வளவுதான், ஹீரோ மூலமா அவளுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிடுது. அதனால ஹீரோவுக்கு அவனுக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேர்ந்துடுதுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஹீரோ ஒரு நாள் அவன் ஹோட்டல்ல ஒரு பொண்ணை பாக்குறான். அவளை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவ தாங்க இந்த படத்தோட ஹீரோயின். இல்ல ஹீரோயின் மாதிரி. ஏன் அப்படி சொல்றேன்னு போக போக புரியும். ஹீரோயினுக்கும் ஹீரோவை பார்த்தோன்னே பிடிச்சு போயிடுது. அதுல இருந்து அடிக்கடி ஹோட்டலுக்கு வரும்போதெல்லாம் ரெண்டு பேரும் லுக்லயே லவ்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் லஞ்ச், பர்ச்சேஸ்னு சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கே தவிர அவனுக்கு அது லவ்வா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் அவளை எங்கேயாவது அழைச்சிட்டு போய் என்ஜாய் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்கெல்லாம் அவ ஒத்து வரவே மாட்றா. இருந்தாலும் இப்படியே பல தடவை நம்ம ட்ரிப்பு போலாம், எங்கேயாவது ரெசார்ட் போலாம்னு ஹீரோ அடி போட்டுக்கிட்டே இருக்க அது எப்படியோ ஒரு வழியா ஒர்க் அவுட் ஆயிடுதுங்க. அதனால ஒரு நாள் பிளான் போட்டு கார் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வெளியூருக்கு கிளம்புறாங்க. நல்லா ஜாலியா தான் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ திடீர்னு என்ன நினைச்சானோ தெரியல, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு பொண்ணு இருக்கான்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். படத்திலே இந்த மேட்டரை இப்பதான் சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் வேற அழுக ஆரம்பிச்சிடுறா. சரி, ஹீரோவை பத்தி உண்மை தெரிஞ்சு அழுகுறான்னு பார்த்தா அவ எனக்கும் கல்யாணம் ஆகிட்டுன்னு சொல்றா. அடக்கருமமே, இவளோட புருஷன் இந்த ஊர்லயே இல்ல வெளியூர்ல எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்கான் போல. அதான் இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்கா. இப்படி ரெண்டு பேருமே உண்மையை போட்டு உடைச்சதால அவங்களுக்கு ட்ரிப்பு போற மூடே போயிடுது. அதனால யூட்டன் போட்டு திரும்ப வீட்டுக்கே போயிடுறாங்க. ஹீரோவும் அவனோட ஒய்ஃபும் பிரிஞ்சு 2 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. ஒய்ஃபும் அவங்களோட பொண்ணும் அவங்க அப்பா வீட்டுல இருக்காங்க. எப்பயாவது ஹீரோ அவனோட பொண்ணை மட்டும் பார்த்துட்டு வருவாங்க. ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வர்றது, எங்கேயாவது சாப்பிட அழைச்சிட்டு போயிட்டு வர்றதுன்னு எப்பயாவது அவளை மட்டும் வெளில அழைச்சிட்டு போயிட்டு வருவான். மத்தபடி ஒய்ஃபையோ மாமனாரையோ கண்டுக்க மாட்டான். பாப்பாவை பார்க்க வரும்போதெல்லாம் மாமனார் மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு பேசுவாரு. ஆனா ஹீரோ அவரை சுத்தமா மதிக்க மாட்டான். இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அதே சமயம் ரமேஷ்னு ஒருத்தர் வெள்ளிய பாக்குறதுக்காக வராரு. காசுக்காக அவரோட பொண்ணை பூமியோட NGOல கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு. இவ NGO மூலமா பலான வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னோம்ல. இவ ஆர்ஃபனா இருக்கிற சின்ன சின்ன பொண்ணுங்களை கொண்டு வந்து அவங்கள படிக்க வச்சு அவங்க ஆசைப்பட்டபடி வளர்த்து அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவா. ஆனா அவளோட சுயநலத்துக்காக அவங்கள செக்ஸ் ஒர்க்கராவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதோட எம்எல்ஏக்கு வேற பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோம்ல. அதுக்கு ரீசனே இவளோட கேர்ள்ஸ் தான். எதிர்கட்சியில இருக்கிற மொத்த அரசியல்வாதிக்கும் பொண்ணுங்களை சப்ளை பண்றது இவ தான். சேஃப்டிக்காக கட்சிக்காரங்க நெருக்கமா இருக்கிற வீடியோவை கூட எடுத்து வச்சிருக்கா. ஆனா இதுவரையும் அவங்கள பத்தி எந்த நியூஸும் வெளில வந்ததில்ல. அதனால இவ தான் சரியான ஆளுன்னு எதிர்கட்சி தலைவர்
பணத்தை இவகிட்ட நம்பி கொடுத்து வச்சிருக்காப்ல. எப்படி எம்எல்ஏக்கு வில்லி ஹெல்ப் பண்றாளோ அது மாதிரி வில்லி எம்எல்ஏ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கா. இவளோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு புது ப்ரொஃபைல ரெடி பண்ணி கேட்டிருக்கா. அவரும் அது மாதிரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி இவளுக்கு பாஸ்போர்ட் வரையும் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் இப்ப ஒரு கந்துவட்டிக்காரனா காட்டுறாங்க. அவரு வில்லியோட அசிஸ்டன்ட் வந்து மீட் பண்றாரு. ஹீரோட ஹோட்டல் கடன்ல இருக்குன்னு சொன்னோம்ல, ஹீரோட அப்பாவுக்கு கடன் கொடுத்ததே இவர்தான். இந்த ஆளு அந்த ஹோட்டல் இருக்கிற இடத்த வச்சு பெருசா காசு பார்க்கலாம்னு அந்த இடத்துக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காருங்க. பல வருஷம் ஆச்சு, இது வர வட்டி அசல்னு எதுவுமே கொடுக்கலன்னு அவங்கள ஏதாவது பண்ண சொல்றாரு. அவளும் நான் அக்கா கிட்ட போய் சொல்றேன், ஆனா அந்த ஹோட்டல் நமக்கு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீ அந்த ஹோட்டல்ல எப்படியாவது 50% ஷேர் ஹோல்டர் ஆயிடுன்னு ஐடியா கொடுத்துட்டு போறா. அவ சொன்ன மாதிரி இவரும் ஹீரோவோட ஹோட்டலுக்கு வந்து இந்த ஹோட்டல்ல பாதி என் பேருக்கு எழுதி வச்சிருன்னு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வர கந்துவட்டிக்காரன்ட்ட வந்து மொத்தம் எவ்வளவு அமௌண்ட்னு கேட்டா அவரு 20 லட்சம் சொல்றாரு. அதுக்கு ஹோட்டல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்க முடியாது அப்படின்னு ஹீரோ இப்போதைக்கு அவன்கிட்ட இருக்கிற 8 லட்சத்தை கொடுத்து கந்துவட்டிக்காரனை துரத்தி விட்டுறான். இங்க ஹோட்டல்ல வேற இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோவுக்கு கால் வருது. நானும் என் புருஷனும் நாளைக்கு இந்த ஊரை காலி பண்ணிட்டு எங்க ஊருக்கே போறோம்னு சொன்னவ கடைசியா இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் இங்க இருப்பா, நீ வீட்டுக்கு வந்துட்டு போறியான்னு கேக்குறா. இதுக்கு தானே ஹீரோ எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தான். சரி உன்னோட புருஷன் எப்ப வருவான்னு கேட்க அவரு வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்றா. அதனால ஹீரோ இதுதான் சரியான சமயம்னு டக்குன்னு வண்டி எடுத்துக்கிட்டு ஹீரோயினை பார்க்க கிளம்பிடுறான். உள்ள பூந்த வேகத்துக்கு ரொமான்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஹீரோயின் சேஃப்டி இருக்கான்னு கேட்க ஐயோ மறந்துட்டேனே, இரு வாங்கிட்டு வரேன்னு அவன் அப்படியே வந்த வேகத்துக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு கிளம்பிடுறான். ஆனா அந்த நேரத்துக்கு எந்த மெடிக்கல் ஷாப்பும் இல்ல, ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் இருக்கு. அதுவுமே க்ளோசிங் டைம்ங்கிறதால செக்யூரிட்டி ஷட்டரை இறக்கிட்டு இருக்க எப்படியாவது பொருளை வாங்கியே தீர்வுன்னு ஹீரோ படுத்துக்கிட்டே அந்த கடைக்குள்ள பூந்துடுறான். அங்க பார்த்தா ஒரு கும்பல் மாஸ்க் போட்டுக்கிட்டு கன்னோட நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடைக்கு வந்த கஸ்டமரை வேற ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோவும் அதுல ஒரு ஹாஸ்டேஜா மாட்டிக்கிறான். அவனோட ஆளு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு எதுக்காக வந்தானோ அந்த மேட்டரை சொல்றான். அப்பயும் அவனை விட மாட்டாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் வில்லியோடதுங்க. இங்கதான் எம்எல்ஏட எலெக்ஷன் பணத்தெல்லாம் பதுக்கி வச்சிருக்கா. அது தெரிஞ்ச ஒரு கும்பல் அதை அடிக்கிறதுக்காக வந்திருக்கு. பிளான் பண்ணி வந்த மாதிரியே அவங்களுக்கு வில்லி பதுக்கி வச்சிருந்த பணம் எல்லாம் கிடைச்சிடுதுங்க. சரி அந்த பணம் எல்லாம் பயங்கர சேஃபா எங்கேயாவது இருக்கும்னு பார்த்தா அதை கடைசியில குப்பையோட குப்பையா பதுக்கி வச்சிருக்காங்க. இந்த முகமூடிக்காரங்க எதுக்காக வந்திருக்காங்க, எங்க இருந்து இப்ப பணத்தை எடுத்திருக்காங்கன்னு ஹாஸ்டேஜஸ்க்கு எதுவுமே தெரியாது. கொள்ளையடிக்க வந்தவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது கிடைச்சதால அவங்க கடைக்கு வந்த கஸ்டமருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. சிசிடிவி எல்லாம் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கோம், நீங்க எதை எடுத்தாலும் எங்க கணக்குல தான் சேரும், அதனால உங்க எல்லாருக்கும் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்ல அவ்வளவு நேரம் அமைதியா உட்கார்ந்து அந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் மாட்டாம திருடலாம்னு ஆப்ஷன் கொடுத்தோன்னே கஸ்டமர்ஸ் எல்லாம் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ளேயே முட்டி மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த மொத்த கடையே கலவரம் ஆயிடுதுங்க. இதுக்கிடையில ஹீரோ வேற அவன் வாங்க வந்த பொருளை தேடிட்டு இருக்க அதை கொள்ளையடிக்க வந்த கேங்ல ஒருத்தன் பார்த்துட்டு அவனே ஹீரோவுக்கு அந்த பொருள் எங்க இருக்குன்னு அழைச்சிட்டு போய் வேற காட்டுறான். அது மட்டும் இல்லாம அதுல ஸ்ட்ராபெரி பிளேவர் தான் நல்லா இருக்கும்னு எடுத்து கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுப்பான்னு வழி அனுப்பி வைக்கிறான். எப்படியோ பல கலவரத்துக்கு இடையில நம்ம தேடி வந்த பொருள் கிடைச்சிட்டு அப்படின்னு ஹீரோவும் பயங்கர வெறியோட ஹீரோயின் கிட்ட வரான். வேலையை ஆரம்பிக்க போற நேரம்னு பார்த்து கரெக்டா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. ஹீரோ லேட் பண்ணதுல அவளோட புருஷனே வந்துட்டாங்க. புருஷனை பார்த்தா நல்லா வயசான ஆளா இருக்காரு. அதனாலதான் இவனை லவ் பண்ணிருப்பா போல. அவரு பாத்ரூம் போய் ஃப்ரெஷ் அப் ஆக போன கேப்ல இவன் மெதுவா ஹீரோவை வீட்ல இருந்து அனுப்பி வைக்கிறா. ஆனா ஹீரோ அப்ப கதவு கிட்ட இருந்த எதையோ பார்த்துட்டு வெளில போகாம அப்படியே நின்னுறான். அப்படி என்னத்தை பார்த்து ஷாக்ல நிக்கிறான்னு பார்த்தா புருஷன் எடுத்துட்டு வந்த பேக்ல சூப்பர் மார்க்கெட்ல பார்த்த அதே மாஸ்க் இருக்கு. ஹீரோவுக்கு பொருள் எடுத்து கொடுத்ததே ஹீரோயினோட புருஷன் தாங்க. அப்பன்னு பார்த்து புருஷன் வேற பாத்ரூம்ல இருந்து வெளில வந்துடுறான். ஹீரோவுக்கு புருஷன் யாருன்னு புரிஞ்சிடுது. புருஷனுக்கும் நம்ம எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கோங்கிறதும் புரிஞ்சிடுது. ஆனா ஹீரோயினுக்கு அவளோட புருஷன் என்ன பண்ணிருக்கான், இவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரி சூழ்நிலையில மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியாதா. அதனால ஹீரோ கிட்ட யார் ராணி எப்படா உள்ள வந்தேன்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுல காண்டான புருஷன் பொசுக்குன்னு உள்ள இருந்து கன் எடுத்துட்டு வந்துடுறான். நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன், ஆனா நீ என்னடானா இவன் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு பொசுக்குன்னு ஹீரோயினை சுட்டு கொன்னுடுறாங்க. அடுத்து ஹீரோவை கொல்ல பார்க்க அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒரு இடத்துல போய் பதுங்கிடுறான். புருஷனும் பின்னாடியே போக அந்த ஆளு ஹீரோயினோட ரத்தத்துல கால் வச்சு வலிக்கு கீழே விழுந்துடுறாரு. அதுல மண்டையில நல்லா அடி விழுக கடைசியில ஆளு மேல போய் சேர்ந்துடுறாரு. ஆசையா ரொமான்ஸ் பண்ணலாம்னு வந்தா கடைசியா இங்க 2 சாவு விழுந்துருச்சு. என்னதான் ஹீரோயின்காக அவ கூட ரொமான்ஸ் பண்ணலாம்னு வந்தாலும் புருஷன் கொண்டு வந்த பேக் ஃபுல்லா பணம் இருக்கிறத ஹீரோ பாத்துறான். காசு நனைஞ்சிட்டு இருந்த ஹீரோவுக்கு இது பெரிய ஜாக்பாட் மாதிரி போயிடுது. அப்படியே அந்த பேக்கை தூக்கிட்டு வந்துடுறான். அந்த பேக்ல மொத்தம் 6 கோடி இருக்குங்க. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் ஹீரோயினோட வீட்டுல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வில்லி அவளோட காசு போனது தெரிஞ்சு பயங்கர டென்ஷன்ல இருக்கா. அதே நேரம் எம்எல்ஏ வேற வில்லி கிட்ட இருக்கிற கடைசி பேட்ச் அமௌண்ட்டை வாங்கி எலெக்ஷனுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. எம்எல்ஏக்கு இந்த மேட்டர் தெரியறதுக்குள்ள நம்ம அந்த பணத்தை கண்டுபிடிக்கணும்னு வில்லி முடிவு பண்றா. சரி யாரை வச்சு இதை பண்ணலாம்னு யோசிக்க அவளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வேலையை முடிச்சு கொடுத்த ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. உடனே வில்லியோட ஆளுங்க அவனுக்கு கால் பண்ண இவங்க கிட்ட இருந்து கால் வந்தோடனே ஹீரோவுக்கு பதற ஆரம்பிச்சிடுது. ஏன்னா வில்லி கிட்ட இருந்து பணத்தை அடிச்சவங்க கிட்ட இருந்தே இவன் அடிச்சிருக்கான்ல, மாட்டினா கைமா பண்ணிடுவாங்கன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் கூட பயத்தை வெளில காட்டிக்காம வில்லிய பாக்குறதுக்காக வரான். அவளும் என்னோட கடையில இருந்து பணத்தை அடிச்சிட்டாங்கன்னு மேட்டரை சொல்ல ஹீரோவும் எதுவுமே தெரியாத மாதிரி புதுசா கதையை கேக்குறான். இதை முடிச்சு கொடுத்தா 1 கோடி தரேன்னு சொல்றா. ஆனா ஹீரோ
ஹீரோ கிட்ட தான் ஆல்ரெடி 6 கோடி இருக்கே. அதுலயே ஹீரோவுக்கு இந்த திருட்டுல பெரிய அமௌண்ட் சம்பந்தப்பட்டிருக்குன்னு புரிஞ்சிடுது. சரி மொத்தம் எவ்வளவு அமௌண்ட்னு கேட்க மொத்தம் 440 கோடி எல்லாம் எலெக்ஷனுக்கான அமௌண்ட்னு எல்லாத்தையும் சொல்லிடுறா. ஹீரோவும் அதை கேட்டுட்டு மொத்த பணத்தையும் நான் கண்டுபிடிச்சு தரேன், ஆனா எனக்கு ஷேர் அதிகமா வேணும்னு சொல்லிட்டு போறான். ஆனா ஹீரோவுக்கு ஒரு பெரிய டவுட் வருதுங்க. முதல்ல இவளை நம்பி எம்எல்ஏ எப்படி 440 கோடி கொடுத்தாரு, ஏதோ ராங்கா இருக்கேன்னு ஹீரோவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதை நோண்டி பார்த்தா ஏதாவது பெருசா கிடைக்கும்னு முடிவு பண்ணவன் எம்எல்ஏ பத்தியும் வெள்ளிய பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அது மூலமா தான் அவங்களோட கதை நமக்கு தெரிய வருது. பூமி ஸ்கூல் படிக்கிற வயசுலயே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன பொண்ணுங்க. ஆனா பயங்கர டேலண்டானவ உள்ள இருந்தே 2-3 டிகிரி படிச்சு முடிச்சிருக்கான்னா பாத்துக்கோங்களேன். அப்பதான் இந்த மாதிரி ஜெயிலே படிச்சு டிகிரி வாங்கினவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக எம்எல்ஏ ஜெயிலுக்கு வந்திருக்காரு. இவர மாதிரி ஆளுங்களை யூஸ் பண்ணி வாழ்க்கையில எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கா. பூமி அவளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி அவளோட டீமை வச்சு அவருக்காக நிறைய பேரை கொன்னிருக்கா. எம்எல்ஏ ஆப்போனன்ட் சில பேருக்கு அவளோட கேர்ள்ஸ் அனுப்பி வச்சு அவங்க நெருக்கமா இருக்கிற வீடியோ எல்லாம் எடுத்து வச்சு அவங்கள அரசியல்ல கீழே இறக்கி விட்டுருக்கா. இது மூலமா தான் அவர் வளர்ந்து வளர்ந்து வந்து கட்சியோட தலைவராயிருக்காப்ல. இப்படி எம்எல்ஏ வளர்ந்து வரதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காளா. அப்படிதான் 2 பேரும் லிங்க் ஆயிருக்காங்க. அதோட பூமியோட ஒரிஜினல் பேர் பூமியே கிடையாது, வரப்பிரபலாச்சின்னு தெரிய வருதுங்க. ஆனா இது மட்டும் 440 கோடியை நம்பி கொடுக்கறதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லையே அப்படின்னு ஹீரோவுக்கு இன்னும் சந்தேகம் தீரல. அதனால ஹீரோ அவனோட ஹேக்கர் மூலமா வெள்ளியோட சிஸ்டமை ஹேக் பண்ண அதுலதான் பல இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்பதான் அந்த கட்சியில இருக்கிற மொத்த பேரோட கில்மா வீடியோவும் இவள்கிட்ட இருக்குன்னு தெரிய வருது. இதனாலதான் எம்எல்ஏ வேற வழியே இல்லாம வெள்ளிய நம்பி இருக்கணும்னு புரிஞ்சிடுது. ஹீரோ இங்க வெள்ளிய பத்தி அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்க அதே நேரம் வெள்ளியோட கடைக்கு வந்து பணத்தை அடிச்ச கேங்க காட்டுறாங்க. அந்த பணத்தை உடனே வெளில கொண்டு வந்தோம்னா மாட்டிப்போம்னு இப்போதைக்கு ஷேர் மட்டும் பிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு பணத்தை கொண்டு போயிடுறாங்க. அதுல இந்த ஆளோட பொண்டாட்டி இருக்கே, காசை பார்த்தோன்னே பயங்கர ஆசை வந்துடுது. குறைஞ்சது 3 மாசத்துக்கு இதுல கை வைக்க கூடாதுன்னு புருஷன் சொல்லியும் இதால ஆசையை கட்டுப்படுத்த முடியல. அதனால புருஷங்காரனுக்கே தெரியாம கோல்டு நெக்லஸ், தோடு, 10-15 சாரின்னு அந்த அம்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிடுது. அதே சமயம் இங்க ஹீரோக்கு இப்ப வெள்ளியோட மொத்த ஸ்டோரியும் தெரிஞ்சு போச்சா. அதனால டைரக்டா அவகிட்டே வந்து எனக்கு உன்னோட ஃபுல் ஹிஸ்டரியும் தெரிஞ்சிடுச்சுமா, அதனால ஒழுங்கா நான் கேட்கிற பேமெண்ட்டை தான் கொடுக்கணும்னு ரொம்ப வீராப்பா சொல்லிட்டு போறான். ஆனா கடைசியில அது அவனுக்கே பேக் ஃபயர் ஆயிடுது. ஏன்னா அன்னைக்கு நைட்டே வெள்ளி அவளோட ஆளை வச்சு ஹீரோட பொண்ணை அவளோட இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறா. வீராப்பா பேசிட்டு போனவன் இப்ப அப்படியே வில்லி கிட்ட பம்ம ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னோட பொண்ணு அவகிட்ட இருக்கிறதால எதுவுமே பேசாம அவ்வளோ சைலண்டா இருக்கான். இனிமே இந்த மாதிரி எல்லாம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது சரியா, இன்னும் 3 நாள்ல என் பணத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா உன் பொண்ணு எங்க இருப்பான்னு எனக்கே தெரியாதுன்னு வார்னிங் கொடுத்து அனுப்புறா. அன்னைக்கு பொண்ணை கடத்திட்டு போனது மட்டும் இல்லாம அடுத்த நாள் பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கே வர மாதிரி வந்து ஹீரோவுக்கு திரும்ப வார்னிங் கொடுத்துட்டு போறா. அதனால ஹீரோவும் அவகிட்ட அடக்கி வாசிச்சபடியே பணத்தை அடிச்சவங்கள தேட ஆரம்பிக்கிறான். ஊர்ல மாஸ்க் செய்யற இடத்துக்குலாம் வரிசையா போய் அந்த மாஸ்கை காட்டி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே வர கடைசியா அது எந்த இடத்துல செஞ்சதுன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். அதை வச்சு யாரு ஆர்டர் கொடுத்தது, யாரு வாங்கிட்டு போனதுன்னு விசாரிச்சுக்கிட்டே போக அது சுத்தி சுத்தி கடைசியா 4 காலேஜ் பசங்கள்ட்ட வந்து விடுது. படிக்கிற பசங்கிறதால அவங்கள்ட்ட ஸ்மூத்தா பேசி உண்மையை வாங்கிடலாம்னு பார்த்தா அவனுங்க ஹீரோவையே ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அதனால இவனுங்க கிட்ட வாயால கேட்டா சரியா வராதுன்னு அந்த பசங்களை போட்டு ஹீரோ வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். அதுல அந்த பசங்க வழி தாங்க முடியாம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. ஆனா ஹீரோ அதுல ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனோட வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு லேடி கூட பயங்கரமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்துச்சுல்ல, அதோட புருஷங்கிட்ட போய் இந்த பைய மாஸ்க பத்தி ஏரியால விசாரிச்சிட்டு இருக்காங்கன்னு மேட்டர் சொல்லிடுறான். அதுல பீதியானவன் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு வர அங்க அவன் பொண்டாட்டி அவனுக்கு தெரியாம வாங்கி வச்சிருந்த கோல்ட் எல்லாம் பாத்துடுறான். அதை வச்சு இவளாலதான் நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தப்பா நினைச்சிடுறானா. அதனால உடனே அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி இந்த மேட்டர் சொல்லிடுறான். அதை கேட்டு அவனுங்களும் பதறி போய் வேக வேகமா இவனோட வீட்டுக்கு 2 பேர் வந்துடுறாங்க. முதல்ல நீயும் உன் பொண்டாட்டியும் இங்க இருந்து போயிடுங்கன்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்க கடைசியில ஹீரோவே அவனோட வீட்டுக்கு வந்து 3 பேரையும் சுத்து போட்டுறான். இப்ப 3 பேரும் அப்படியே ஹீரோ கிட்ட தொக்கா சிக்கிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ராதான்னு ஒரு ஹவுசிங் போர்டு இருந்துச்சுங்க. அதுல மொத்தம் 66 குடும்பம் இருந்தாங்க. அங்க ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரங்க வந்து அந்த ஹவுசிங் யூனிட்ல இருக்கிற மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு வச்சு ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணலாம்னு டீல் பேசியிருக்காங்க. அதாவது ஹவுசிங் யூனிட்ல இருக்கிற இவங்களோட மொத்த வீடையும் இடிச்சு அங்க ஒரு லக்ஸுரியான அபார்ட்மெண்ட் கொண்டு வரதாவும் அதை கட்டி முடிக்கிற வரையும் எல்லா ஃபேமிலிக்கும் மாசம் 30,000 வாடகை கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டை இடிக்கும் போது மொத்தம் 12 லட்சம் தரதா சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட அந்த கம்யூனிட்டி தலைவரும் ஓகே சொல்ல கூடவே அவரை நம்பி எல்லா குடும்பமும் கையெழுத்து போட்டு எல்லாரும் அவங்களோட வீட்டை எழுதி கொடுத்துடுறாங்க. கடைசியில பார்த்தா அது ஒரு ஸ்கேம். அதுக்கு பின்னாடி இருந்த முக்கியமான ஆளே எம்எல்ஏ மணிவண்ணன் தாங்க. எல்லா வீட்டையும் இடிச்சிட்டாங்க. அதோட வீட்டு பத்திரம் வேற அவங்க கிட்ட இருக்கிறதால இந்த குடும்பங்களால எதுவுமே பண்ண முடியாம போயிடுது. கேஸ் போட்டு அது பல வருஷமா நடக்குது. ஆனா இதுவரை இவங்களுக்கு எந்த தீர்ப்பும் கிடைக்கல. கடைசியில ஏமாந்து வீட்டை இழந்ததால அதை தாங்கிக்க முடியாம பல உயிர்கள் போனதுதான் மிச்சம். இதுக்காக எம்எல்ஏவை பழி வாங்கறதுக்கு தான் அந்த குடும்பங்கள்ல இருக்கிற 7-8 பேர் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க. இதுக்கு குணான்னு ஒருத்தர் தாங்க ஹெட். எம்எல்ஏவை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்பதான் வில்லியோட கடையில இருக்கிற பணத்தை பத்தி தெரிய வந்திருக்கு. இப்படி தாங்க இந்த 7-8 பேர் 66 குடும்பங்களுக்காக பிளான் போட்டு வில்லியோட கடையில இருந்த எம்எல்ஏவோட பணத்தை அடிச்சிருக்காங்க. அந்த குடும்பங்கள் ஆசையா வாங்கி வாழ்ந்துகிட்டு இருந்த வீட்டை இழந்தது, அதனால நிறைய பேர் இறந்ததுன்னு அவங்களோட கதையை கேட்டு ஹீரோவுக்கே அவங்க மேல பாவம் ஆயிடுதுங்க. இன்னைக்கு அந்த கேஸ் திரும்ப கோர்ட்ல ஹியரிங்
ஹியரிங் வருது. அதனால அவங்க 3 பேரையும் கொண்டு வந்து கோர்ட்லயே விட்டுறான். நேரா வில்லி கிட்ட வந்தவன் பணம் இருக்கிற அவனோட பேக அவகிட்ட கொடுத்துறான். மொத்தம் 7-8 பேர் பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு அதுல செத்தமா ஒருத்தனோட பேக் மட்டும் கிடைச்சிருக்கு. மீதிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டு போறான். இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அதே நேரம் கந்துவட்டிக்காரன் வேற ஹீரோவோட அப்பா கிட்ட பேலன்ஸ் அமௌண்ட் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானா. அதுல அப்பா ஒரு கட்டத்துக்கு மேல காண்டாகி மொத்த பணத்தையும் கொண்டு வந்து கந்துவட்டிக்காரன் மூஞ்சிலேயே கொண்டு வந்து தூக்கி வீசிடுறாரு. இவர்கிட்ட எப்படா திடீர்னு இவ்வளவு காசு வந்துச்சுன்னு பார்த்தா ஹீரோ ஹோட்டல்ல பேக்ல வச்சிருந்த காசை பார்த்துட்டு அதுல இருந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஹீரோ பேக வில்லியோட இடத்துல கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி நடந்ததுங்க. அத வேற அப்பா ஹீரோக்கு கால் பண்ணி, மகனே நீ பேக்ல வச்சிருந்த பணத்தை எடுத்து மொத்த கடனையும் அடைச்சிட்டா அப்படின்னு சொல்ல அதுல ஹீரோவுக்கு கொலை வெறி ஆயிடுது. அப்பான்னு கூட பார்க்காம கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறான். அப்பா வேற நிறைய காசு கொடுத்துட்டு போனதால அதுல கந்துவட்டிக்காரனுக்கு அவர் மேல சந்தேகம் வந்திருக்கு. இத்தனை வருஷமா கொடுக்காத ஆளு இப்ப மொத்தமா வந்து கொடுத்திருக்காருன்னா இந்த பணத்துல ஏதோ வில்லங்க இருக்குன்னு கந்துவட்டிக்காரனுக்கு புரிஞ்சிட்டு அதனால இந்த மேட்டர் பத்தி விசாரிக்கிறதுக்காக வில்லியோட அல்லக்கை பேட்டரிய கூப்பிட அவன் வந்து இந்த பணத்தை பார்த்தோன்னே அது அவங்களோட பணம் தான் கண்டுபிடிச்சிடுறான். இதை வச்சு கடையில நடந்த சம்பவத்துக்கும் ஹீரோவுக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்குன்னு புரிஞ்சிடுதா. அதனால ஹீரோவையும் அவனோட ஃப்ரெண்டையும் தூக்கிடுறாங்க. ஒழுங்கா 440 கோடி எங்க இருக்குன்னு உண்மையை சொல்லுன்னு கேட்க ஹீரோ எனக்கும் இந்த ஹைஸ்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எவ்வளவோ சொல்றான். ஆனா வில்லியோட ஆளுங்க நம்ப மாட்டானுங்க. உங்களுக்கு ஏன் மேலதான சந்தேகம், என்ன வேணுமோ பண்ணுங்க, ஆனா என்னோட ஃப்ரெண்டை விட்டுருங்கன்னு சொல்ல அவனுங்களும் ஃப்ரெண்டை விடுற மாதிரி விடுறானுங்க. ஆனா கொஞ்ச தூரம் போனோட ஃப்ரெண்டை ஷூட் பண்ணிடுறானுங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு இல்லனா உனக்கும் இந்த நிலைமைதான்னு அடுத்து ஹீரோவையும் கொல்ல பார்க்க அப்ப அந்த ஏரியாக்குள்ள ஒரு ஆட்டோ என்ட்ரி ஆகுது. யாரா இந்த நேரத்துல இங்க ஆட்டோல வர்றதுன்னு பார்த்தா ஹீரோவோட மாமனார் சார்லி வந்து நிக்கிறாரு. யாரியா நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்க அவரு நான் வர வழியில நீங்க என் மாப்பிளைய கார்ல ஏத்தி கொண்டு போறத பார்த்தேன், ஏதாவது பிரச்சனையா இருக்கும் போல அதான் பேசி அவரை கூப்பிட்டு போலாம்னு வந்ததா சொல்றாரு. யோ பெருசு இவனெல்லாம் விட முடியாதியா, இவன் எங்களோட 440 கோடி அடிச்சிருக்கான்னு சொல்ல அட அதை என்னோட மாப்பிளை எடுக்கலங்க நான் தான் எடுத்தேன்னு மாமனார் சொல்றாரு. ஹீரோவோட மாமனாரும் அந்த 66 குடும்பத்துல ஒரு ஆளு தாங்க. அதோட ஹீரோயினோட புருஷனும் அந்த குடும்பங்கள்ல ஒரு ஆளு தான். இது எல்லாமே ஹீரோ அவன் புடிச்சிட்டு வந்த 3 பேரையும் கோர்ட்ல விடும்போதே தெரியுங்க. ஏன்னா அவங்க 3 பேரையும் கோர்ட்ல விடும்போது அவனோட மாமனார் சார்லியையும் அங்க பாத்திருப்பான். அதனால இந்த ஹைஸ்ட பத்தி கேட்கறதுக்காக டைரக்டா மாமனார் கிட்டே வந்துடுறான். பெருசு எப்படியா இவ்வளவு பெரிய வேலையை பாத்தீங்கன்னு கேட்க அவரு நாங்கெல்லாம் வயசான மிடில் கிளாஸ் மூஞ்சி மாப்பிள, அதனால நாங்க யாரை ஃபாலோ பண்ணாலும் எந்த இடத்த நோட்டம் விட்டாலும் யாருக்கும் வித்தியாசம் தெரியாது, சந்தேகம் வராது. அப்படிதான் எம்எல்ஏவை பழி வாங்கறதுக்காக அவன் சம்பந்தப்பட்ட ஆளுங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது பூமிக்கும் அவனுக்கும் லிங்க் இருக்கு. அவனோட எலெக்ஷன் பணத்தையே அவ கடையில தான் வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சோம். இப்படிதான் பிளான் போட்டு பணத்தை தூக்கணும்னு சொல்றாரு. ஆனா இந்த மேட்டர் எல்லாம் வில்லிக்கு இன்னும் எதுவுமே தெரியாதுங்க. சார்லி நான் என்னோட மாப்பிளைய கூப்பிட்டு போக வந்திருக்கேன்னு சொன்னார்ல, வில்லியும் சரி காசை கொடுத்துட்டு அழைச்சிட்டு போறேன்னு சொல்ல ஐயே நான் காசு கொடுக்கலாம் வரலமா, உங்க எல்லாரையும் கொன்னுட்டு என் மாப்பிளைய கூப்பிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்டு வில்லியும் அவ கேங்கும் கெக்க பெக்கன்னு சிரிக்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு வில்லியோட கேங்ல ஒருத்தனை யாரும் ஷூட் பண்ணிடுறாங்க. யார் ஷூட் பண்ணது எங்க இருந்து ஷூட் பண்றாங்கன்னு உங்களுக்கு யாருக்குமே எதுவும் தெரியல. சார்லியோட கேங் அந்த மொத்த இடத்தையும் ரவுண்ட் அப் பண்ணி எல்லாரையும் சரம் மாதிரியா சுட்டு தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. சார்லி சின்னதா ஒரு இரும்பு ஃபேக்டரி வச்சிருக்காருங்க. அதுல இவ்வளவு நாள் இந்த நாட்டு துப்பாக்கியை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அங்க இருந்த எல்லா அல்லக்கைங்களையும் சுட்டு தள்ளவங்க கடைசியா வில்லியையும் சரம் மாதிரியா சுட்டு தள்ளிடுறாங்க. அவ்வளவுதான் ஹீரோவா அங்க இருந்து காப்பாத்தி அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதோட இந்த படமும் முடியுதுங்க. கட் பண்ணா என் கிரெடிட் சீன் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ வில்லி கிட்ட இருந்த மொத்த கட்சியோட பலான வீடியோவையும் எடுத்து எம்எல்ஏவை மிரட்டி அவரை வச்சே இடிச்ச அபார்ட்மெண்ட்டை கட்டி தரத்துக்கு டீல் பேசியிருக்கான். ஆல்ரெடி எம்எல்ஏக்கு 440 கோடியும் போச்சு. இப்ப அபார்ட்மெண்ட்டுக்கு வேற பல கோடி செலவாயிட்டு இருக்கு. எம்எல்ஏ எல்லா குடும்பங்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல பூஜை போடுறதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.